Hello friends, welcome to Ramas Arisubai Kitchen. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். யம்மியான மேங்கோ புட்டிங் எப்படி வீட்ல செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மேங்கோ புட்டிங் செய்யறதுக்கு நம்ம ஒரு கடாயில ஒரு 1.25 கப் அளவுக்கு பால் வந்து எடுத்துக்கலாம். நம்ம இன்னும் அடுப்பு ஆன் பண்ணலை. இப்போ கடாயிலெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையோட அளவு நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா கரைஞ்சிடணும். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி நம்ம நல்லா வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம். கை விட்டுட்டோன்னா நம்ம வந்து கீழே அந்த கார்ன்ஃப்ளவர் எல்லாம் ஒட்டிட்டு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து கை விடாமல் கிளறிக்கோங்க. கழிச்சு உங்களுக்கு பால் வந்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாயிடும். இதில் நல்லா கெட்டியாகணும். ஸோ இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கும்போது அந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கனால உங்களுக்கு அந்த பால் வந்து நல்ல க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துடும். அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வந்த பிறகு நான் வந்து ஒரு மாம்பழத்தை நல்லா வந்து பொடியாக நறுக்கிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி பியூரி பண்ணியிருக்கேன். அந்த பியூரியை வந்து சேர்த்துக்கலாம். பியூரி சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த புட்டிங் மிக்சர் வந்து நல்லா வந்து ஆறுற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம், அதனால் சூடாக வைக்க முடியாது. அதனால் வந்து நல்லா ஆறின பிறகு வச்சுக்கலாம். நம்ம எல்லாம் மேங்கோவில் மிக்ஸ் பண்ணப்படுது. உங்களுக்கு சூப்பராக இந்த மாதிரி அந்த புட்டிங் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இது நல்லா ஆறட்டும். இப்போ வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் நம்ம இதை ஊற்றி வச்சுக்கலாம். கீழே வந்து நார்மலாக வைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது இந்த பிஸ்கட்டு, நான் உங்கள்கிட்ட குக்கீஸ் இருந்தது இல்லைன்னா இந்த மாதிரி மேரிகோல்டு பிஸ்கட் இருந்தாலே போதும். அதை நல்லா பொடி பண்ணிவிட்டு கீழே ஒரு லேயர் மாதிரி செட் பண்ணிக்கலாம். இது அந்த மேங்கோ புட்டிங் கூட அந்த பிஸ்கட் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த புட்டிங் இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த புட்டிங்கை மேலே ஊற்றிக்கலாம். ஸோ இதே போல் நம்ம 2 கப்பு நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ 2 கிளாஸ் கப்லேயும் நான் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டேன். ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். இந்த சம்மரில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு புட்டிங் ரெசிபி நீங்கள் வந்து வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேலே வந்து கொஞ்சம் கட் பண்ண மேங்கோஸையும் நான் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.